வாழ்க பசி வளர்க இறை அனைவருக்கும் பசித்தர் மூலிகை மகேந்திரன் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று என் நிலத்தில் பாருங்கள், மண்குளியல் நடக்குது. முதல்ல இந்த மண்குளியலுக்கு போடுவதற்கு முன்பு என்ன செய்யணும்னு சொல்லிடுறேன். முதல்ல பாருங்கள், இது மாதிரி ஒரு குட்டையில் வந்து நீர் இருக்கணும். அந்த நீருக்குள்ளே உட்காந்து உடல் முழுவதும் முதல்ல நினைக்கணும். பாருங்கள், உடல் முழுவதும் நினைஞ்சிடுச்சு. அடுத்து வந்து மண்குளியல் எப்படி போடுறன்றத அடுத்ததில் பாருங்கள். மண்குளியல் போடுறேன். இப்போ இந்த மண் பார்த்தீங்கன்னா புத்து மண் கிடையாது. புத்து மண் குளிக்கக்கூடாதுன்னே நான் சொல்லுவேன். இப்போ எல்லாரும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா புத்து மண் குளியல் தான் குளிச்சுன்னு இருந்தாங்க. புத்து மண் வந்து இந்த மண் இல்லாத போது புத்து மண் குளிக்கலாம். ஆதி காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மண் தான் வந்து குளித்தாங்க. இது மண்ணிலிருந்து என்ன அப்படின்னா அந்த மண்ணுக்குன்னு ஒரு இறை சத்து இருக்குது. அந்த சத்து தான் பிரித்து எடுத்து கொடுக்குறேன். அதில் தான் இது வந்து போடுறது. இது வந்து புத்து மண் குளியல் வந்து இதுக்கு மேலே வந்து வேண்டாம். ஏன்னா புத்து இருக்கும்போது நம்ம நாடு நல்லா வளமாக இருக்கும். புத்துலாம் வந்து கை வைக்காதீங்க. அதை வந்து ஒரு தெய்வமாக வழிபடுங்க. அது வந்து அதுக்காக இதை பாருங்கள், மண்குளியல் போட்டேன். இவருக்கு வந்து ஒரு டோஸு தான் போட்டிருக்கேன். ஒரு டோஸ்லேயே எப்படி இருக்குன்னு இவருடைய அனுபவத்தை கேட்போம். சொல்லுங்கள், இன்னைக்கு டேட்டு சொல்லுங்கள். இன்னைக்கு 13ஆம் தேதி மார்ச் மாதம் 2024 புதன்கிழமை மண்குளியல் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் வந்து உடம்பெல்லாம் ஜிபுன்னு இழுக்க ஆரம்பிச்சது. அதிகப்படி இந்த கைங்க, உள்ளங்கைங்க, தோள்பட்டை, வயிறு, முதுகு, கால் எல்லாமே ஜிபுன்னு இழுக்கிற மாதிரி அனுபவம் ஆச்சு. இப்போ ஃபுல்லாக வந்து அப்படியே டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது. திருமணம்னா கூட அப்படியே ரொம்ப டைட்டாக இருக்குது, ரொம்ப இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு அனுபவமாக இருக்குது. தலையெல்லாம் வந்து இப்போ நெத்தியெல்லாம் இப்படி ஷேக் பண்ணவே முடியல, அந்தளவுக்கு இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்குது. கண்ணம், நெத்தி, தலை எல்லாமே, கழுத்துலேருந்து எல்லாமே எல்லா தசை பகுதியுமே அப்படியே இறுக்கமாக இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. என் பேர் ருத்ரமூர்த்தி. அப்படியே உட்காருங்க. இப்போ பாருங்கள், அவரை வந்து எப்படி குளிக்க வைக்கிறேன்னு பாருங்கள். இது மாதிரி ஒரு பள்ளம் எடுத்து மோட்ரு போட்டு இப்படி குளிக்க வைக்கும்போது எப்படி குளிக்கிறார் பாருங்க. இது மாதிரி குளிக்க வைக்கும்போது பள்ளத்தில் இருந்து குளிக்கும்போது தண்ணிக்குள்ளே உட்காரணும். உட்காந்து இப்படி குளிக்கும்போது நல்ல பலன் கிடைக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க இது மாதிரி குளிக்க, வாய்ப்பு இல்லாதவங்க வீட்டிலே நீங்கள் வந்து குளிக்கலாம். குளித்த பிறகு உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். குளித்த பிறகு எப்படி இருக்குது? எவ்வளோ நேரம் குளிச்சிங்க? எவ்வளோ நேரம் உடம்புல மண் பூச்சின்னு இருந்தீங்க? எவ்வளோ நேரம் குளிச்சிங்க? நான் மண்ணை பூசிட்டு ஒரு 20 நிமிஷம் மண்ணை பூசிட்டு அப்படியே உடம்புல மண் இருந்தது வெயிலில். அதுக்கப்புறம் உடம்புல அந்த மண்ணில் இருந்த ஈரம் எல்லாம் காஞ்சி போன மாதிரி ஆனதுக்கப்புறம் உடம்பெல்லாம் அப்படியே இறுகின மாதிரி இருந்துச்சு. ஜிவுன்னு இருக்குது. 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் வந்து குளித்தேன். நான் மோட்ரு பம்ப் செட்டில் வந்து தண்ணி விழுந்தேன். அதில் வந்து ஒரு 1/4 மணி நேரம் தண்ணிக்குள்ளே இருந்தேன், சுத்தமாக உடம்பு தேய்ச்சி கழுவிட்டு. அதுக்கப்புறம் 1/4 மணி நேரம் இருந்ததுக்கப்புறம் பார்த்தா எந்திரிச்சு திரும்ப உடம்பை தேய்க்கணும். தோல்லாம் உறிஞ்சி வர்றது அனுபவம் தெரியுது எனக்கு. அப்படியே அது என்ன இது திடீர்னு தோல் உரியுது அப்படின்னு பார்த்தா அது ஏற்கனவே வெளியேற வேண்டிய தோல் அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. தோல்லாம் உறிஞ்சிது அனுபவமாச்சு எனக்கு. இப்போ எனக்கு வந்து இந்த மண் தடவுறதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. அதாவது ஏதோ ஒரு அலாதியாக ஒரு லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி, ஏதோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு நிலை எனக்கு அனுபவம் ஆகுது. தோல்லாம் உறிஞ்சிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்த்தா கூட தெரியும். இந்த மாதிரி இல்லை, மண் பூசறதுக்கு முன்னாடி இப்படி இல்லை, சாதாரணமாக தான் இருந்துச்சு. இப்போ தோல்லாம் உரிகிறது வந்து இதெல்லாம் தெரியுது. அப்படி இது இங்கே முதுகில், இங்கே மார்பாண்டை, கழுத்தாண்டை எல்லாமே எனக்கு அனுபவம் ஆகுது. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகுது. இதுக்கு மேலே நான் அடிக்கடி இந்த மண் குளியல் போடுவேன். போட்டு என்னுடைய ஆரோக்கியத்தை நான் மேம்படுத்திக்குவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை நான் செய்கிறேன். நன்றி. இப்போ இது பாருங்கள், மண் வந்து இது மாதிரி பதப்படுத்தி உலக மக்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொரியரில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். கொரியரில் அனுப்பிச்சி வைக்கிறேன். வேணும்னும் போது இப்போ ஆண்கள்லாம் அங்கே வந்து குளிக்கலாம். இப்போ பெண்கள்லாம் வந்து வீட்டிலே நீங்கள் வந்து குளிக்கலாம். அதனால் வந்து கொரியரில் அனுப்புகிறேன். வேணும் அப்படின்னா இது மாதிரி இருக்குது, பதப்படுத்தி கொடுக்குறேன். இது மாதிரி இது வந்து ஒரு பாத்திரம் எடுத்து கொஞ்சோண்டு மண் அள்ளி உள்ளே போட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் அப்படியே போதன்னு ஊறிடும். வீட்டில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கின்னு நீங்கள் வந்து
ஃபுல்லாக வந்து உடல் முழுது தேய்ச்சின்னு ஃபேன் காற்றுல வந்து ஒரு நைட்டி மாதிரி நீங்கள் போட்டுன்னு ஃபேன் காற்றுல உட்காந்துட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கழிச்சு நீங்கள் வந்து குளிக்கலாம், வீட்டிலே வந்து குளிக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா தொடர்பு கொள்ளுங்க. 8939238922. அனைவருக்கும் பசித்தர் மூலிகை மையன்றேன். நமஸ்காரம்.